அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த வீடியோவில் நான் பேசவிருக்கும் இந்த கருத்து எல்லாருக்கும் தேவையான சரியான கருத்தாக இருக்கும் நான் நம்புகிறேன். இப்போது ஆட்சி அமைக்கவிருக்கும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எதிர்க்கட்சியில் அமரக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் இப்போவும் சொல்ல போகிறேன். ஆனால் இப்போது சொல்லும்போது அது வேறு மாதிரி வடிவத்தில் தான் இருக்கும். தமிழ்நாட்டின் அதிக வருமானம் எதில் வருகிறது அப்படின்னா, சராசரி மனுஷன் கூட சொல்லுவான் டாஸ்மார்க்லேருந்து வருமானம் வருது. இன்னொன்று என்னன்னா வரி மூலியமாக வருமானம் வருது. இப்போ இது மூலியமா தான் விஜய் அவர்கள் அறிவித்த சிலிண்டர் இலவசமாக இருக்கட்டும், அல்லது 2500 இருக்கட்டும், அல்லது பெண்கள் பாதுகாப்புக்கான குழு அமைப்பதாக இருக்கட்டும், தாய்மாமன் சீராக இருக்கட்டும், பெண் குழந்தை பிறந்தால் அதற்கு தங்கம் தருவதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எப்படி தரப்போகிறார்? ஆல்ரெடி கடனில் இருக்கு. அப்போ இது எப்படி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அவர் சொல்லிட்டாரு தருவார் அப்படின்னு நம்மளுடைய நம்பிக்கை. அவரும் சொல்லிட்டதுக்காக தருவார். ஆனா கடன் வாங்கினா நம்ம குறை சொல்லுவோம். ஏற்கனவே கடன் இருக்குன்ற விஷயத்த நம்ம எல்லாருமே பேசியிருக்கோம் பொதுவாகவே. நான் இப்போ திருப்பி சொல்றேன், எந்த கட்சியின் சார்பாக நான் பேசவில்லை. எனக்கு தெரிந்த கருத்துக்களை நான் சொல்கிறேன். நான் மிகப்பெரிய அரசியல் விமர்சகரோ அல்லது சட்டத்தை புரிந்தவனோ கிடையாது. சராசரி மனிதர்கள் ஒருவனா சொல்றேன். ஸோ இன்கம் வருவதற்கான 2, 3 விஷயங்கள் தமிழ்நாட்டு அரசுக்கு இருக்கு. அதன் வாயிலாக எல்லாமே நிறைவேற்ற முடியுமானா முடியாது. கடன் வாங்கி ஆகணும். அப்படி கடன் சுமை ஏற்கப்பட்டால் தமிழக மக்கள் மீது ஒவ்வொருவர் மீதும் ரூ. 2,00,000 கடன்னு வந்து நிற்கும். வேறு எதுல ஈட்ட முடியும் அப்படின்னு நான் யோசித்த வரைக்கும் உங்களுக்கு சொல்றேன். தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்ட பல விஷயங்கள் மூலியமாக அரசுக்கு வர வேண்டிய வருமானம் போயிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்றது இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு 10, 20 தனியார் நிறுவனம் இருக்கு. அந்த இன்சூரன்ஸ்ல போயிட்டு நம்ம வெஹிக்கிள்காக போடுறோம், அல்லது ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்ல ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் போடுறோம். அந்த பிரீமியம் அமௌண்ட் கட்டுறோம் இல்லையா? இன்சூரன்ஸ் அமௌண்ட் கட்டுறோம். உதாரணத்துக்கு ஒரு ரூ. 1000 கட்டுறதா வச்சுங்க. 1,00,00,000 வண்டி ரூ. 1000 கட்டுறதா இருந்தா, பல ஆயிரம் கோடி அந்த தனியார் நிறுவனத்துல கட்டுறோம். கிளைம்ன்னு போம்போது ஒரு 1,00,000மோ, 5,00,000மோ, 10,00,000மோ, 50,00,000மோ அவங்க கிளைம் தராங்க. மீதி பணம் எங்கே போகிறது அப்படின்னா, அந்த தனியாருக்கு போகிறது. அரசுக்கு அப்ப அதனால என்ன இன்கம்னா டாக்ஸ் கட்டுறோம் இல்லையா? அதுக்கு ஒரு வரி கட்டுவோம். அந்த வரி மட்டும் தான் அரசுக்கு வருமானமாக வரும். இதுக்கு பெரிய ஃபேக்டரியோ, ஆயிரக்கணக்கான ஆட்களோ அப்படிலாம் எதுவுமே தேவையே இல்ல. அப்போ இது அரசு எடுத்து நடத்த வேண்டும். அரசு இன்சூரன்ஸ அரசே எடுத்து நடத்தணும்னா, ஒரு இடத்துல ஒரு சிஸ்டம் போட்டுட்டு பிரிண்டர் போட்டாவே அடிச்சு எடுத்து குடுத்துடலாம். அப்போ மிகப்பெரிய ஆள்பலம் தேவையில்ல. மிகப்பெரிய இடம் தேவையில்ல. மிஷின் தேவையில்ல. இப்படி எதுவுமே இல்லாம ஒரு இன்கம் அரசுக்கு வரும். நான் சொல்றது இன்னும் சிம்பிளா சொல்றேன். 1,00,00,000 வண்டி இருக்கு. ரூ. 1 கலெக்ட் பண்றாங்க. அந்த 1,00,00,000க்கு வண்டிக்கும் ரூ. 1 கலெக்ட் பண்ணா ரூ. 1,00,00,000 கலெக்ஷன். கிளைமு ரூ. 10,00,000 போறதா வச்சுக்கோங்க. ரூ. 90,00,000 அரசுக்கு வருமானம் வரும்ல. பெரிய உழைப்பு எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்சூரன்ஸ்ன்றது எல்லாருமே பயந்து போய் தான் எடுப்போம். ஏன்னா இன்சூரன்ஸ் எல்லாம் போலீஸ் பிடிப்பாங்க. ஃபைன் கட்டணுன்றதுனால. அதனால நீங்க வீடு வீடா போய் மார்க்கெட்டிங் பண்ணி தான் இன்சூரன்ஸ் வண்டிக்கு எடுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவங்களே எடுத்துருவாங்க. அப்போ பெரும்பான்மையான வருமானம் அரசுக்கு வரும். இது சாத்தியமா இல்லையான்றதெல்லாம் அவங்க தான் அனலைஸ் பண்ணணும். நம்ம அறிவுக்கேற்ற விஷயத்த சொல்றோம். இன்னொன்னு டோல். இந்த டோல்ன்றது தனியார் வசம் குடுத்து, ஒரு நாளைக்கு ஒரு டோல்ல எவ்வளோ கலெக்ஷன் ஆகுது? உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கலெக்ஷன் ஆகுது? ஓவராலா நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 150, 200 கோடி கலெக்ட் ஆகுது. ஒரு நாளைக்கு டோல் மூலியமா மட்டுமே ரூ. 200 கோடி வருமானம் வருது. அது யாருக்கு போகுதுன்னா, தனியாருக்கு போகுது. தனியாருக்கு எல்லாமே போதான்னா, மோஸ்ட்லி அவங்களுக்கு போறது எப்படின்னா, அத பராமரிக்கணும். அந்த டோல் அமைக்கணும், சாலை போடணும், அங்க ஒர்க்கர வச்சிருக்கணும், லைட்டு போடணும், எல்லாம் சீரிய பணி ஆற்ற வேண்டும். ஆம்புலன்ஸ் வச்சிருக்கணும். அப்படி பல விஷயங்கள் இருக்கு. நான் இல்லன்னு மறுக்கவே இல்ல. ஆனால் அதுக்கு ஆகுற செலவு பார்த்தீங்கன்னா, அதுல 10லேருந்து 20% போறதா வச்சுக்கங்க. அப்ப ரூ. 200 கோடி இப்போ ஒரே ஒரு டோலுக்குன்னா, ஒரு ரூ. 2,00,00,000 வச்சுங்க பர் டே. இல்ல 20,00,000 வச்சுங்க. 20,00,000த்துல ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகும்ன்றீங்க? ஒரு 5,00,000 போட்டோம். ரூ. 15,00,000 ஒரு தனியார் எடுத்துட்டு போறாங்க பர் டே. ஒரு அப்ராக்ஸிமேட் கணக்கு தான். இது அக்யூரேட்டான கணக்கு இல்ல. ஒரு தோராயமான கணக்கு சொல்றேன். ரூ. 15,00,000 ஒரு நாளைக்கு தனியார் எடுத்துட்டு போறாருன்னா, அவரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்பார். பல கோடி ரூபாய் போட்டு சாலை அமைச்சிருப்பாரு. அங்க தேவையானதெல்லாம் ஆள வேலைக்கு வச்சிருப்பாரு. எல்லாமே பண்ணியிருப்பாருன்னு சொல்ல. அப்ப அந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்ணதுக்காக இத்தனை கோடி ரூபாய் அவருக்கு குடுக்குற நீங்க,
கடன் வாங்கி மாநிலத்திற்காக கடன் வாங்குறீங்களா, அது மாதிரி கடன் வாங்கி டோலை போட்டு அரசு நடத்தலாம். அரசு நடத்தினாலும் நம்ம டோலை குறை சொல்லுவோம். ஏன்னா ஏற்கனவே வெஹிக்கிள் டேக்ஸ் கட்டுறோம். இதுக்கு வேற கட்டணுமானா இப்பவும் கட்டின்னு தானே இருக்கோம் நாங்க. இத்தனைக்கும் அரசு நடத்தினா இன்னும் டேக்ஸ் டோல் ரேட்டை கம்மி பண்ண முடியும். இப்போ வந்து நினைச்சா ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. காலையில எந்திரிச்சா ஒரு ரேட் இருக்குங்க. ஒரு வாரத்துல அவங்க நினைச்சா ஒரு ரேட்டு, ஒரு மாசத்துக்கு ஒரு ரேட்டுன்னு இருக்கு. அப்போ அரசு இன்னும் டோல் ரேட்டை குறைக்க முடியும். வருமானமும் ஈட்ட முடியும். இல்ல அதுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அவ்வளோலாம் இப்போதைக்கு பண்ண முடியாது. ஒவ்வொரு டோல் அமைக்கிறது அத்தனை கோடி ரூபாய் ஆகும். சரி. எத்தனை டோல் அரசால அமைக்க முடியுமோ அத்தனையும் அமைச்சுட்டு போங்க ஆரம்பத்துல. இல்ல டோல் நடத்துறாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால வரையறுக்கப்பட்ட விஷயம் இருக்கா? நீ ரூ. 1,00,00,000 போட்டிருக்க. லாபம் ரூ. 20,00,000 உதாரணத்துக்கு சொல்றேன். ரூ. 20,00,000 அப்போ 1/20 1/20 எவ்வளவு நாள்ல அங்க எடுக்க முடியும்? எத்தனை வண்டி வெஹிக்கிள் பாஸ் ஆகுது? இந்த கணக்கு எடுத்து 1/20 முடிஞ்ச அப்புறம் அந்த டோலை அரசே எடுத்து நடத்துறான் இல்லையா? 1/20 அவங்களுக்கு கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களுக்கான ப்ராஃபிட் இல்ல வட்டி எல்லாம் போட்டு ஒரு ஒரு கணக்கு போட்டு அந்த அமௌண்ட் வந்து அடுத்த நிமிஷம் டோலை அரசே ஏற்று நடத்தலாம். அப்போ அரசு என்ன பண்ணலாம்? ஒரு பக்கம் இன்கமுக்கு வழி. இன்னொரு பக்கம் பொதுமக்களுக்கு டோல் விலையை கம்மி பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா ரூ. 50 ரூ. 75 ரூ. 100 ரூ. 125 இஷ்டத்துக்கு போடுறாங்க. அரசு தன்னுடைய வருவாய்க்காக மிக குறைந்த கட்டணமாக நிர்ணயம் செய்தால் மக்களுக்கும் பாரம் இருக்காது, அரசுக்கும் வருமானம் வரும். இதையும் பண்ண முடியும். நான் சொல்றது சிம்பிளா இந்த 2 விஷயம். இது மாதிரி 1000 விஷயங்கள் இருக்கு. தனியார் கிட்ட நம்ம ஒப்படைச்ச விஷயம். அந்த தனியார் கிட்ட குடுத்து யாரோ தனி மனிதன் சம்பாதிக்கிறதை விட அரசுக்கு அந்த இன்கம் வந்தா நல்லா இருக்கும். இதை ஏன் இந்த நேரத்தில் சொல்றேன்னா, இது போல பல முறை நான் வீடியோல சொல்லியிருக்கேன். அது காதுக்கு எட்டிச்சா இல்லையான்னு தெரியாது. இந்த புதிய அரசு ஏற்கவிருக்கும் விஜய் அவர்களுக்கு, தமிழக முதல்வராக பதவியேற்கும் விஜய் அவர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோளாக இதை நான் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணுங்க. கோதண்டனோ, குப்பனோ, சுப்பனோ சொல்றதை நீங்க ஏத்துக்க தேவையில்ல. அதை சார்ந்த அந்த துறை சார்ந்த அதிகாரிகளிடமும், ஐபிஎஸ் இடமும், ஐஏஎஸ் இடமும் கலந்து பேசுங்கள். எதுலெல்லாம் வருமானம் வரும், எது தனியார் வசம் குடுத்துட்டோம், எது வந்து தனியார் வசம் ஒப்படைச்சிருந்தாலும் அதுக்கு மிகப்பெரிய ஆள் பலமோ, அல்லது எதுவுமே பெரிய கஷ்டமில்லாத விஷயத்த கூட நீங்க எடுத்து பண்ணா நல்லா இருக்கும். இன்னொன்னு இப்ப அவர் ஆட்சி அமைக்கும்போது இருக்கின்ற ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்வாங்க. ஏன்னா, அவங்க வந்து ஏற்கனவே இருந்த கட்சிக்கு ஆதரவாளரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மாத்துனீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியுடைய ஐபிஎஸ், ஐஏஎஸ் இருப்பாங்க. அவங்கள தான் நீங்க திருப்பி உட்கார வச்சீங்கன்னா, அவங்க அவங்களுக்கு விசுவாசமா இருப்பாங்கன்னு ஒரு பயம் இருக்கு. அப்போ இதுவரைக்கும் அந்த பதவியில் வகிக்காத நபர்கள் அவங்கள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சீங்கன்னா அனுபவம் இருக்காது. என்னடா இது! அவங்கள உட்கார வச்சா இந்த சிக்கலு, புதுசா வந்தவங்களுக்கு அனுபவம் இருக்காதுன்னா, அனுபவம் இருக்காது அப்படின்றது நீங்க யூகிக்கலாம். ஆனால், அவங்களுடைய நெறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. செயல்படுத்த முடியாமல், செயல்படுத்தி எப்படி சக்சஸ் பண்ணணும்னு ஒருவேளை அவங்க எக்ஸ்பெரிமென்ட் பண்ணாத ஆட்களா இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி, நீங்க முடிவெடுத்தால் மிக சிறந்த ஆட்சி குடுக்க முடியும். உங்களுக்கும் சொன்னதெல்லாம் நிறைவேத்த முடியும். நல்ல ஆட்சியும் குடுக்க முடியும். மக்களும் நிம்மதியா இருப்பாங்க. இன்னும் வரிச்சுமையோ, அல்லது விலைவாசி உயர்வோ தாங்கறதுக்கு யாருக்கும் சக்தி இல்ல. அப்ப அந்த சக்தி இல்லன்னு தான் என்ன பண்றாங்க, ஒரு மாற்றம் தேவை. அப்படின்னு ஒரு மாற்றத்தை நோக்கிய பயணமாக வாக்களிச்சிருக்காங்க. இப்ப நீங்களும் வந்து சொல்லிட்டோமேன்றதுக்காக இதையெல்லாம் உயர்த்தினால் நிச்சயமா உங்களுக்கும் கெட்ட பேர் தான் வரும். அதே நேரத்துல கடனும் வாங்கக்கூடாது. அதே மாரி சொன்னதையும் நிறைவேத்தணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படின்னா, இது போல விஷயங்கள் ஒரு சராசரி மனுஷன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன். அப்போ இது மாரி எவ்வளோ விஷயம் இருக்கும். தனியார் வசம் ஒப்படைச்சதா இருக்கட்டும், அல்லது அரசு வந்து தேவையில்லாம இது ஒரு ஒரு கையெழுத்து போட்டு இது வருஷா வருஷம் போயிட்டு இருக்குன்னா, அது எதுக்கு போகுது, ஏன் போகுது தெரியாது. அதெல்லாம் தடுத்து நிறுத்தலாமே! இப்படி பல விஷயங்கள் நீங்க அனலைஸ் பண்ணால், ஏன்னா ஆட்சியில உட்காந்து நீங்க இன்னும் நெறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. நெறைய விஷயங்கள அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா இத நான் சொல்றத முதன்மையா நீங்க ஏன் எடுத்துக்கணும்னா, ஏன்னா நீங்க குடுத்த வாக்குறுதி நிறைவேத்தியே ஆகணும். ஏன்னா மக்கள் வெறுப்பாயிடுவாங்க. மத்ததெல்லாம் கூட அப்புறம் தான் பார்ப்பாங்க. நீங்க உங்கள் வாயால் கொடுத்த இந்த தேர்தல் வாக்குறுதிய நிறைவேத்தலன்னா உங்க மேல ஒரு கெட்ட பேர், அவப்பெயர் வரும். இன்னொன்னு இதை மற்ற கட்சிகள் காரணமாக வச்சு பேசுறதுக்கும் ஆளாகக்கூடும். திருப்பி சொல்றேன், நான் பெரிய அரசியல் விமர்சகரோ அல்லது சட்டம் புரிந்தவனோ கிடையாது. சராசரி மனுஷனா தான் பேசிட்டு இருக்கேன். நான் எந்த கட்சியும் சாராதவன். இது எல்லா வீடியோலும் மோஸ்ட்லி சொல்லியிருப்பேன். எனக்கு என்னன்னா, ஆட்சியில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் எங்களுக்கு பாரம் குறையுமான்னு எதிர்பார்த்து சொல்றது ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறதால மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உங்க மேல வச்சிருக்காங்க. இப்ப அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் பூர்த்தி செய்தால் மட்டுமே நீங்கள் அவர்களை திருப்தி செய்ய முடியும். அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்றேன். அந்த தாவேகா கட்சி அன்பு உள்ளங்கள், மாணவமணிகள்,
கட்சி தொண்டர்கள், பொறுப்பில் இருப்பவர்கள், அவரை பிடித்தவர்கள் தயவு செய்து எந்த வகையிலும் தப்பான விஷயத்த ஆர்ப்பாட்டம்ன்ற பேர்ல பண்ணாதீங்க. இது உங்க பேர் மட்டும் கெடாது, உங்களுடைய கட்சி தலைவர் பேர் கெடும். தாவேகா என்ற கட்சியினுடைய பேர் கெடுப்பதற்கு நீங்க காரணமா இருந்துடாதீங்க. ஏன்னா அவர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார் நான் சொல்றதை விட உங்களுக்கு தெரியும். இது ஒரு நாள் கஷ்டப்பட்டது அல்ல. 20 ஆண்டு காலம் அவர் சினிமாவில் இருக்கும்போதே அரசியல் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல செயல்பாடுகளை செய்திருக்கிறார். எல்லாம் சொல்லுவாங்க அவர் என்ன பண்ணார் ஏது பண்ணார். ஆனா அவரை பத்தின நிறைய டீட்டெயில் வரும். இலங்கை தமிழுக்காக இருக்கட்டும், சுனாமி நேரில் உதவுந்தார், இப்படி பல விஷயங்கள் பண்ணியிருக்கார். இது உங்களுக்கே தெரியும். அப்போ அவளெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த பதவி வகிக்கின்ற அவருக்கு நீங்கள் துணையாக இருக்க வேண்டுமே தவிர தொந்தரவாக இருக்கக்கூடாது. இது தாவேகா தொண்டர்களுக்கும், அன்பு உள்ளங்களுக்கும், மாணவர்களுக்கும், அவர்களை ஏற்றுக்கொண்ட பொதுமக்களுக்கும் நான் அன்பா விடுக்கின்ற வேண்டுகோள் தான் இது. உங்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கோ, இல்லை உங்களுக்கு ஆர்டர் பண்ற அளவுக்கோ நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஒரு அன்பான வேண்டுகோள். ஏன்னா அவருக்கு இப்பதான் பதவியில் உட்கார்றாரு. அவருக்கு பார்க்க வேண்டிய வேலையே நிறைய இருக்கு. இதுல அவப்பேர் வந்துச்சுன்னா இதை சரி பண்றதுக்காக வந்து கேள்வி கேட்பாங்க. இப்படி நடந்தது, உங்க தொண்டர்கள் இப்படி பண்ணாங்க, உங்க கட்சிக்காரர் இப்படி பண்ணாங்கன்னா அவர் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எப்படி நாட்டை உயர்த்துவார்? எப்படி அவர் சொன்னதை நிறைவேற்றுவார்? எப்படி அவருக்கான அந்த நற்பெயர் இருக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க ப்ளீஸ். உங்களுடைய அந்த சந்தோஷம்ன்றது இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. மிகப்பெரிய வெற்றினும் போது உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி இருக்கும். மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது தவறாக இருக்க வேண்டாம் மட்டும்தான் சொல்றேன். நீங்க மகிழ்ச்சியா கொண்டாடுறதுல எந்த தப்புமே கிடையாது. நம்ம பாஸ் ஆனா எவ்வளவு சந்தோஷப்படுறோம். நம்ம வீட்டுல ஒருத்தர் ஏதோ ஒண்ணு சாதிச்சிட்டா எவ்வளவு சந்தோஷப்படுறோம். கரெக்டா? அதை சரியாக நீங்கள் கொண்டாடினால் அவருக்கு அவப்பேறு வராது. ஏற்கனவே ஒண்ணு பண்ணுவாங்க, அது எல்லாருமே பண்றதுதான். இப்ப என்ன ஒருத்தர் ஆவாதுன்னா என்ன கெட்ட பேர் வர வைக்கிறதுக்கு நிறைய வழி பார்ப்பாங்க. ஸோ என் கூட இருக்கிறவங்க பண்ணும் போதே அதை வச்சு அவங்க பேசுற அளவுக்கு வச்சிடாதீங்க. அவங்களா ஒண்ணு கெட்ட பேர் வர வைக்கிறதுக்கு பண்ணட்டும், அது அப்புறம். அதற்கு நீங்களும் காரணமாக இருந்து விடாதீர்கள். மீண்டும் சொல்கிறேன், இந்த புதிய ஆட்சி நல்லாட்சியாக இருக்கட்டும். இந்த ஆட்சி புதிதாக வந்திருப்பதால் எதிர்க்கட்சியில் அமர்ந்திருப்பவர்கள் சரியான கேள்வி எழுப்பி அவர்கள் சரியான வழி நடத்த வேண்டும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவருக்கும் அன்போடு கேட்டுக்கிறேன். மற்ற உறுப்பினர்கள், புதிதாக வந்திருக்கிற உறுப்பினர்கள், பழைய உறுப்பினர் அனைவருக்குமே நீங்கள் செய்கின்ற விவாதங்கள் ஆரோக்கியமாக இருந்து தமிழக மக்களையும் தமிழ்நாட்டையும் உயர்த்துவதாக இருக்கட்டும். ஈகோ கிளாஷ் வேண்டாம். சட்டசபை என்பது சண்டை போடும் இடம் அல்ல. மாநிலத்தையும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் உயர்விக்கும் வழியாக இருக்க வேண்டுமே தவிர அது வந்து ஒரு போராட்ட காலமோ சண்டை போடுகின்ற இடமோ அல்ல. மிக பொறுப்பான ஒரு பதவியை உங்களுக்கு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதை செவ்வனே நீங்கள் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும். நான் சொல்லுகின்ற இந்த கருத்து ஒருவேளை சரியாக இருக்கும் பட்சத்தில் இதை அனைவருக்கும் பகிருங்கள். ஒருவேளை நான் சொல்லிய கருத்தில் தவறாக இருக்கும் பட்சத்தில் நீங்க உங்க கமெண்ட் சொல்லுங்க. நான் மாத்திக்கிறேன். மீண்டும் சொல்லுகிறேன், நான் அரசியல் விமர்சகர் அல்ல, சட்டம் புரிந்தவன் அல்ல. நான் சொல்லிய கருத்தை தமிழக முதல்வராக பதவியேற்றிருக்கும் விஜய் அவர்கள் மற்றவரிடம் கலந்து ஆலோசனை செய்து இது போல பல விஷயங்கள் இருந்தால் அதை எப்படி சரி செய்யலாம், எப்படி செய்ய வேண்டும் என்று ஆலோசனை செய்து செயல்பட்டால் நன்றாக இருக்கும். நன்றி.